சனி பகவான் தான் இவங்களோட பூர்வ புண்ணியத்தில் போய் உச்சமாகிறார். இதனால தான் நம்ம சொல்கிறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது. நடுத்தர வர்த்தகம் பண்ணக்கூடிய எந்த பிஸ்னஸும் உங்களுக்கு ஒத்து வரும். இதை தான் நீங்கள் கவனிக்கணும். இல்லீகலாக ஏதாவது வருமானம் உங்களுக்கு வந்துட்டாலோ மிகப்பெரிய பிரச்சனைகளில் இதே சனீஸ்வரன் அவர் நீதிமான் என்கின்ற காரணத்தினால் அவருடைய சுற்று வரும்போது அந்த நீதியை வழங்கிடுவார். தந்தைமார்கள் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கும் உங்களுடைய அப்பாக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விரிசல் இருக்கத்தான் செய்யும். மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் they are born good speakers. அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்தலும் உச்சம் தொடக்கூடிய யோகங்களும் கிடைக்கிறது என்றால் அது மிகையல்ல. தனக்கு அப்படிங்கிற எண்ணம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க எதிரிகளை சம்பாதிக்க போகிறீர்கள் என்பது அர்த்தம். எட்டாம் இடம் என்பது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் இவங்களோட பூர்வ புண்ணியத்தில் போய் உச்சமாகிறார். இதனால தான் நம்ம சொல்கிறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் வேலை செய்தால்தான் நல்லதுன்னு. இதனால தான் சொல்கிறோம். அஞ்சாம் பூர்வ புண்ணியத்தில் போய் உச்சமாகக்கூடியவர் தான் எட்டாம் அதிபதி. அஷ்டமாதிபதி உங்களோட பூர்வ புண்ணியத்தில் உச்சமாகிறார். இதனால தான் பிஸ்னஸ் வேண்டாம், சுய தொழில் உங்களுக்கு வேண்டாம், வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்னன்னா இன்னொரு சூட்சமும் இருக்குது. இயற்கையில் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு வியாபாரம் என்பது ஒத்து வராது. யார் நிதானத்தோடு இருக்காங்களோ, வியாபாரம் கேட்கக்கூடிய முக்கியமான முதல் குணாதிசயம் என்ன, குணம், குவாலிட்டிஸ் என்ன, பேஷண்ட்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வியாபாரம் செய்யறதுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா காலி. அப்போ வேகமாக செயல்படக்கூடிய தன்மை பிறப்பிலேயே இருக்கிறதுனால அதை மாற்ற முடியுமா, ரொம்ப கடினம். அதனால தான் பிஸ்னஸ் வேண்டாம், வேலை செய்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். இதை தவிர இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சனி பகவானே உங்களுக்கு உச்சம் பெறக்கூடியவர், அதாவது அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் உங்களோட 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் போய் நீச்சமாறார். உங்களுடைய அஷ்டமாதிபதி 5th பிளேஸில் உச்சமாகி 11ஆவது இடத்துல நீச்சம் பெறுவதனால் லாபம்னா என்ன, வருமானம் வர்ற இடம், அதான் 11 லாபஸ்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடம்னா என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் வந்து ஒருத்தர் உச்சம், ஆனால் லாபஸ்தானத்தில் நீச்சம். அப்படின்னா இது என்ன பண்ணுவீங்க, என்னன்னா இந்த சனி பகவானால் சில நேரங்களில் சட்ட சிக்கல்கள் வரும். இதே சனி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் நீச்சமாகிறதுனால சட்ட சிக்கல்கள் வரலாம். உங்களுக்கு எந்தெந்த தொழிலெலாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியது, புரோக்கரேஜ் மீடியேஷன் தொழிலில் இருக்கக்கூடியது, மீடியேட்டிங் ஏஜென்ட்ஸாக செயல்படக்கூடியது, அல்லது வந்து இந்த மாதிரி மீடியேட்டர் ரிலேட்டட் எந்த பிஸ்னஸாக இருக்குது, நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்த்தகம் பண்ணக்கூடிய எந்த பிஸ்னஸும் உங்களுக்கு ஒத்து வரும். இதை தான் நீங்கள் கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது வருமானம் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்தாலோ அல்லது வருமானம் சம்பாதித்தாலோ கண்டிப்பாக ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு 45-50 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே, இல்லை அதுக்கு க்ளோஸ் டு தேட், அந்த ஏஜில் சனியுடைய தாக்கத்தினால் அந்த வருமானம் அது பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு பெரிய தண்டனைக்குள்ளார சிச்சுவேஷனை கொண்டு வந்துடும். அதனால் அதை பண்ணக்கூடாது. நிறைய லாபங்கள் வரும் சனீஸ்வரனால், ஆனால் அது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பண்ணுறது, ஃபாரின் கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகுது, அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூட பண்ணலாம். இங்கே இந்தியாவில் அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணால் இல்லீகலாக ஏதாவது வருமானம் உங்களுக்கு வந்துட்டாலோ மிகப்பெரிய பிரச்சனைகளில் இதே சனீஸ்வரன் பூர்வ புண்ணியத்தில் உச்சம் பெறுவதனால் அவர் நீதிமான் என்கின்ற காரணத்தினால் அவருடைய சுற்று வரும்போது அந்த நீதியை வழங்கிடுவார். அப்போ மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் 11ல் நீச்சமாகிறதுனால, லாபஸ்தானத்தில் நீச்சமாகிறதுனால குறைவான அளவே லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸில் தான் நீங்கள் இருக்கிறது சேஃப். லோ மார்ஜின் ஹை வால்யூம், இந்த பிஸ்னஸ் மாடல் தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக கும்பராசி, அதுக்கு அதிபதியும் சனி தான். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இருக்குது. இந்த 9ங்கிறது ஜென்ரலி அப்பாவை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்தில் அதிபதியாக வருது. உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். மற்ற உலகத்துக்கே அப்பான்னு சொல்கிறது சூரியன். அவர்
உங்களோட பூர்வ புண்ணியத்தில் வந்து நீச்சமாகி உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து உச்சமாவார். இது என்னன்னா, பொதுவாகவே மிதுன லக்ன மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்பாவுடைய லெகசி, உலகத்தில் மிகச்சிறந்த தந்தைகள் கிடைப்பார்கள். பெஸ்ட் ஃபாதர்ஸ் இன் த வேர்ல்டு மிதுன ராசி மிதுன லக்னத்துடைய அன்பர்களுடைய அப்பாமார்கள். ஆனால் அதில் என்ன சூட்சமம்னா, உலகத்துக்கே அப்பாவாக இருக்கக்கூடியவர் உங்களோட பூர்வ புண்ணியத்தில் நீச்சமாகறதுனால சொந்த அப்பாவாக இருக்க மாட்டார். சித்தப்பா, அப்பா வழி உறவுகளில் பெரியப்பா அல்லது யாரோ ஒரு உறவினர்களில் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர், ஒரு தாய்மாமாவாக கூட இருக்கலாம், அவர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் என்பது கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு கைடன்ஸு, உங்களை அவங்க தான் பெத்த அப்பாவை விட அக்கறையாக உங்களுக்கு போதனை கொடுத்து புத்தி சொல்லி உங்களை வழி நடத்துவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை தான் நம்ம மாற்று தகப்பனார்களால் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை தான் உங்கள் அப்பா உங்கள்கிட்ட அன்பாக இருந்தாலும், தந்தைமார்கள் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும், உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விரிசல் இருக்கத்தான் செய்யும். அது ஊருக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் நீச்சம் பெறுவதனால் இதுதான் காரணம். உங்களோட 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியது மீனராசி, அதுக்கு அதிபதியாக வரக்கூடியது குரு பகவான். அவரை தான் உங்களுக்கு 7ல் ஆட்சி பெறுகிறார். இந்த இடத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் வந்து உச்சம் பெறுகிறார். இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வருவதனால பெரும்பாலான மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் செட் ஆகும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் செட் ஆகாது. அண்ட் எஸ்பெஷலி ஃபாரின் ரிலேட்டட் நம்ம சொல்லிகிட்டே வரோம். அப்ராட், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள், கப்பலில் வேலை பார்க்குறது, இல்லை மூவ் ஆகிட்டே இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறது, ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறது, டூரிஸ்ட் கைடாக இருக்குது, அல்லது டூரிசமே ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடியது, இந்த மாதிரி வேலைகள் தான் சூட் ஆகும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால் பல மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு சினிமா துறையில் கதை ஆசிரியர்களாக, பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸாக, எடிட்டர்ஸாக, நடிகர்களாக, பத்திரிகை துறையில் எடிட்டர்ஸாக, மிகப்பெரிய அளவில் கோலூற்றக்கூடிய வரலாறுகளை படைக்கக்கூடிய, பிகாஸ் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் தே ஆர் பார்ன் குட் ஸ்பீக்கர்ஸ். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்தலும் உச்சம் தரக்கூடிய யோகங்களும் கிடைக்கிறது என்றால் அது மிகையல்ல. இது சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனால், அவரே பூர்வ புண்ணியாதிபதியாக இருப்பதனால், பூர்வ புண்ணியமாகவே நீங்கள் என்னது கலைத்துறையில் போனால் ஜெயிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கத்தான் செய்து மிகப்பெரிய பாசிட்டிவாக. ஆனால் இதுலேயும் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம். உங்கள் ராசிக்கு அதிபதி போய் உங்களோட 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீச்சமாயிடுவார் அப்படின்னா, எந்த ஒரு தொழிலையும் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப கஷ்டப்படணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதே இடத்துல இப்போ ஒரே இடத்துல இருக்க முடியாது, அடுத்து மாறிட்டே இருக்க வேண்டிய ஒரு புஷ் இருக்குது. அப்போ மிதுன லக்ன மிதுன ராசி நண்பர்கள் தொழிலை செய்யும் போது ஜாகிரதையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் இதை முதல் தடவை செஞ்சால் எவ்வளோ அட்டென்ஷனோட ஃபோக்கஸோடு செய்வோமோ அதே மாதிரி செய்யணும். கொஞ்சம் கவனம் தப்புனா கூட கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். இதற்கு இன்னொரு காரணமும் என்ன சொல்லணும்னா, டக்குன்னு முடிவை மாற்றிக்கக்கூடியது மிதுன லக்ன மிதுன ராசி நண்பர்களுக்கு கூட பிறந்தது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பேக் அடிச்சிடுவாங்க. ஏன்னா ஐயோ இதெல்லாம் they lack the fighting spiritம்பாங்க. நாட் எல்லா மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களும் கிடையாது, வெகு சிலர் இந்த டக்குன்னு வெளியே பின்னாடி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதுக்கு ஏன்னா அந்த வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, இந்த தான் அப்படிங்கிற ஒரு தான் செய்கிறது தான் கரெக்டுங்கிற ஒரு பாவம், இதெல்லாம் சில சமயத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும் இல்லையா? இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் இல்லை, 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக மேஷராசி செவ்வாய் வருகிறார். இவரை தான் 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். இதனால தான் நான் சொல்கிறோம், தனக்கு அப்படிங்கிற எண்ணம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் எதிரிகளை சம்பாதிக்க போகிறீர்கள் என்பது அர்த்தம். எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு நல்லது எதுவோ அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. நமக்கு எது லாபம் தருதோ அதை முடிவு நம்ம எடுக்க முடியாது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா
விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். நம்ம பல நேரங்களில் எதிராளியுடைய சூழ்நிலையும் நம்ம யோசித்து நியாயமாக சிந்திக்கணும். நமக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன் கரெக்டுன்னு தோணும், ஆனால் எதிராளியுடைய சிச்சுவேஷன் நமக்கு கம்ப்ளீட்டாக தோணவே தோணாது. அங்கே தான் மனிதர்கள் தோற்பதற்கும் ஜெயிப்பதற்குமான வித்தியாசம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதிராளிகளை உங்களோட நண்பர்களோ எல்லா நேரத்துலையும் நமக்கு என்ன லாபங்கிற நோக்கோட செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்தபடியாக 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, இதில் அதிபதியாக சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதியே 12ஆம் வீட்டுக்கும் வருகிறார். 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு வருவது மட்டும் இல்லை, இவரே 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இதனால் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், மிதுன லக்னம் மிதுன ராசி அன்பர்கள் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் ட்ரை பண்ணணும். அப்ராடில் வந்து எஜுகேஷன், ஜாபு, மேரேஜ் எல்லாம் அங்கே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா ஜெயிக்க முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று தான். முதல்ல பொறுமையாக இருக்க பார்த்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அழ சில பேர் பேசுவாங்க, அவங்க சொல்கிறத நம்பணும். உங்களுக்கு ஃபேவரபுளான பாயிண்ட்டை பேசினா மட்டும் எடுத்துக்கிறது இல்லை வாழ்க்கை. உங்களுக்கு பிடிக்காத பாயிண்ட் யாராவது சொன்னால் கூட அதில் இருக்கிற நியாயத்தை எடுத்து செயல்படுத்தினா தான் எப்போவுமே நிம்மதியாகவும் இருக்க முடியும், வெற்றியும் அடைய முடியும். இந்த வெற்றி இல்லைன்னா நிம்மதி இருக்காது. இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். தவிர மனைவி சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அத்துணை மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கும் வாழ்க்கை மிக பிரகாசமாக எல்லா லக்னத்துக்கும் இருக்கும், எஸ்பெஷலி உங்களுக்கு இருக்கும். இந்த மனைவியோடைய பேச்சை கேட்டு நடந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சு தொழில், ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியது, லெக்சரராக இருக்கக்கூடியது, இல்லை பேச்சு சம்பந்தப்பட்ட கதை ஆசிரியர்களாக இருக்கக்கூடியது, சினிமா தொழில் இருக்கக்கூடியது, எது ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பீச் அதில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்சீட் ஆகலாம். அதே மாதிரி ஃபாரின் ரிலேட்டட் ஜாப்ஸில் இருந்தீங்கன்னா சக்சீட் ஆகலாம். அதே மாதிரி தினசரி நீங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். இது ரொம்ப முக்கியம். மகாவிஷ்ணுவை புதன் பகவான் குறிப்பதனால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சத்ரு சம்ஹாரத்துக்கு அவர் தான் வந்து பேர் போனவர். அவரை நீங்கள் வழிபடுவது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களை அடைய முடியும். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் புதனுடைய ஸ்தலத்திற்கு போய் வந்து வெள்ளை நிற ஆடையை அவருக்கு செலுத்தி நீங்கள் வந்து மக்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் மேன்மைகளை தொட முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிறப்பு முதல் இறப்பு வரை மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது கூறி, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மிதுன ராசி மிதுன லக்னம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை என் அன்புமிக்க மிதுன ராசி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.